மத்திய கிழக்கு ஆசியாவில் பாதுகாப்பை வலுப்படுத்த சீனா, ரஷ்யா, கஜகஸ்தான் உள்ளிட்ட நாடுகள் இணைந்து உருவாக்கிய ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பில் இந்தியாவும் பாகிஸ்தானும் புதிதாக இணைக்கப்படுகின்றன. இதற்காக கஜகஸ்தான் பயணம் மேற்கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி அங்கு சீன அதிபர் ஷி ஜின்பிங் உள்ளிட்ட தலைவர்களை சந்தித்து பேசினார். முன்னதாக அவர் பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீஃபையும் சந்தித்து நலம் விசாரித்தார். இதனைத் தொடர்ந்து கஜகஸ்தான் அதிபர் நூர் சுல்தான் நசர்பாயேவை பிரதமர் மோடி சந்தித்து பேசினார். உஸ்பெகிஸ்தான் அதிபர் ஷவ்கத் மிர்சியோயேவையும் பிரதமர் மோடி சந்தித்தார். ஷாங்காய் உச்சி மாநாட்டில் பங்கேற்ற தலைவர்கள் அனைவரும் குழுவாக புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். பின்னர் நடைபெற்ற மாநாட்டில் பேசிய பிரதமர் மோடி, தீவிரவாதம் மனித இனத்திற்கு மிக பெரும் அச்சுறுத்தலாக விளங்குவதாக குறிப்பிட்டார். தீவிரவாத குழுக்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கும்படி ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பினரை பிரதமர் வலியுறுத்தினார். மாநாட்டிற்கு பின் பிரதமர் மோடி, சீன அதிபர் ஷி ஜின்பிங் இடையே நடைபெற்ற சந்திப்பின் போது முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சினைகளில் இரு தலைவர்களும் இணைந்து பணியாற்ற ஒப்புக்கொண்டனர். பொருளாதார ரீதியாக உலக அளவில் ஸ்திரத்தன்மை இல்லாத தற்போதைய சூழலில் இந்தியாவும் சீனாவும் ஒன்றிணைந்து பாடுபட வேண்டியது அவசியம் என்று மோடியும் சீன அதிபரும் குறிப்பிட்டனர். கஜகஸ்தான் பயணத்தை நிறைவு செய்து நேற்றிரவு தனி விமானம் மூலம் அஸ்தானாவிலிருந்து புறப்பட்ட பிரதமர் மோடி இன்று அதிகாலையில் டெல்லி திரும்பினார்.